தூத்துக்குடியில் முதல் முறையாக நடைபெறும் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 32,000 கோடியில் தொழில் தொடங்க நிறுவனங்கள் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தொழில்துறை தலைவர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் அனைவரையும் அன்போடு வருக 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 என நான் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை முதன்மையாக கொண்டு நம்ம திராவிட மாடல் அரசு அதுக்கான கட்டமைப்பை மிக சிறப்பான வகையில் உருவாக்கியிருக்கு. முதலீட்டாளர்கள் மாநாடுகளையும் முதலீட்டாளர்களுக்கான சந்திப்புகளையும் தொடர்ச்சியாக நாம் நடத்திக்கிட்டு வரோம். சென்னை, கோவை, தூத்துக்குடி, துபாய், ஜப்பான், அமெரிக்கான்னு அதேபோல ஸ்பெயின், அமெரிக்கா என பல இடங்களில் முதலீட்டாளர்கள் மாநாடுகளை நடத்தி தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறோம். 2024ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செயல்படுத்த தொழில்துறை அமைச்சர் தம்பி TRB ராஜா அவர்கள் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறார். பல நாடுகளுக்கு போய் வெளிநாட்டு முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து குவிக்கிறார். அதெல்லாம் தொழில் நிறுவனங்களாக உருவாக பாடுபடுகிறார். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். சொன்னதை செய்வோம் என்பதுதான் நமது அரசினுடைய குறிக்கோள். முதலமைச்சராக இருக்கக்கூடிய நான் என்ன சொல்றேனோ அதையெல்லாம் தொழில் துறையில் செஞ்சுட்டு வர்றார் தம்பி TRB ராஜா அவர்கள். முத்துநகர் தூத்துக்குடியில் 2வது முறையா இந்த நிகழ்வு நடைபெறுது. துறைமுகமும் இயற்கை வளமும் திறமையான மனித வளமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தை தொழில் வளர்ச்சிமிக்க மாவட்டமாக வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்கள் அமைக்கப்படக்கூடிய தொழிற்பூங்காக்கள்ல தொழிற்சாலைகளுக்கு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்படுது. உள்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு எப்ப வேண்டுமானாலும் உடனே தொழில் தொடங்கலாம் என்ற தயார் நிலையில இந்த தொழில் பூங்காக்கள் ரெடியா இருக்கு. நீர் தேவையை நிறைவு செய்ய கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலையும் அமைக்கப்பட்டு வருது. மதுரை மாவட்டத்தில் டைடல் பார்க் அமைக்கப்பட்டு வருது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நியோ டைடல் பார்க் தொடங்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் டாடா எரிசக்தி மற்றும் விக்ரம் சோலார் எரிசக்தி ஆகிய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது. விருதுநகரில் 1052 ஏக்கர் பரப்பளவில் PM மித்ரா பூங்கா அமைக்கப்பட்டு வருது. மொத்தத்தில் தென் தமிழ்நாடு நம்முடைய தென் தமிழ்நாடு இதுவரை பார்க்காத தொழில் வளர்ச்சியை சாத்தியமாக்கிட்டு வருகிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மற்றும் நெல்லையின் வளர்ச்சிக்காக 4 ஸ்பெஷல் அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, தூத்துக்குடி மாவட்டத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஒரு விண்வெளி பூங்கா ஸ்பேஸ் பார்க் அமைக்கப்படும். இந்த பூங்கா விண்வெளி துறைக்கும் தேவையான கருவிகளின் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கும். 2வது அறிவிப்பு, கப்பல் கட்டுமான துறையை மேம்படுத்த நம்ம மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளோட ஒரு பகுதியா இதுக்காக ஒரு பிரயோஜக நிறுவனம் வெகு விரைவில் தொடங்கப்படும். அந்த நிறுவனம் மூலம் கப்பல் துறை தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும்.
மூன்றாவது அறிவிப்பு, முருங்கை ஏற்றுமதி மற்றும் சாகுபடி கட்டமைப்புக்காக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 5,59,00,000 ரூபாய் செலவினத்தில் ஒரு புது வசதி மையம் நிறுவப்படும். நான்காவது அறிவிப்பு, திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தோட மண்டல பிரிவு அமைக்கப்படும். நாங்கள் எடுத்து வரக்கூடிய இந்த பெரு முயற்சிகளோட பலனா கடந்த 4 ஆண்டுகளில் 10,30,348 கோடி ரூபாய் அளவுக்கு உறுதி செய்யப்பட்ட முதலீடு, 32,28,445 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் 898 திட்டங்களை ஈர்த்திருக்கிறோம். இன்னைக்கு தொழில், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் 32,554 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்ற 49,845 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு என்ற வகையில் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது தவிர MSME துறை சார்பில் 244 கோடியே 44 லட்சம் ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்ற 1056 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் 19 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, 2,530 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 3,600 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 5 திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. மேலும் டாடா பவர் சோலார், இன்ஃபினிக்ஸ் மற்றும் பினக்கிள் இன்ஃபோடெக் ஆகிய 3 நிறுவனங்களை சார்ந்த பல்வேறு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் இங்கே நான் வழங்கியிருக்கிறேன். இன்னைக்கு கையெழுத்தாகி இருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மின்னணுவியல், பாதுகாப்பு, கப்பல் கட்டுமானம் மற்றும் தோல் அல்லாத காலணிகள் போன்ற பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. வின்ஃபாக்ஸ் திட்டம் மூலமா மின்வாகன துறைக்கான மையமா தூத்துக்குடி உருவெடுத்து வர அதே நேரத்தில் மின்னணுவியல் துறைக்கான மையமாகவும் தூத்துக்குடி மாறப்போகிறது உறுதி. நம்ம திராவிட அரசு மேல நம்முடைய திராவிட அரசு மேல மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, தொழில் தொடங்குற உங்களுக்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் நாங்கள் தொடர்ந்து நிச்சயமாக வழங்குவோம். 4ஆம் தலைமுறை தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இளைஞர்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் ஊக்கமளித்து பல்வேறு பணிகளை இன்றைக்கு மேற்கொண்டு வருகிறோம். எந்த விதமான தொழிற்சாலை அமைச்சாலும் அதுக்கான திறன் கொண்ட பணியாளர்கள் இங்க இருக்காங்கன்னு தொழிலதிபர்கள் எங்கிட்ட அடிக்கடி சொல்றாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்தும் தமிழ்நாட்டில் இருக்கு, உங்களுடைய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கன்னு அன்போடு அழைக்கிறேன். கடின உழைப்பால இந்த வெற்றியை நாம் ஈட்டியிருக்கிறோம். இது நீடிக்கணும், மேலும் பெருகணும். தம்பி TRB ராஜா இந்த மாநாட்டிற்கு ரைசிங் என பெயர் வைத்துள்ளார். பொருத்தமான பெயர் தான். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு ரைசிங் மட்டுமல்ல, திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு வில் கீப் ஆன் ரைசிங் என சொல்லி உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.